முந்தைய அரசு 2 கம்பெனி கொடுத்தது, அடுத்த அரசு 3 கம்பெனி கொடுத்துருக்கு. ஆனால் அனுபவமே இல்லாத, லாரியே ஓனாக இல்லாத 3 கம்பெனிகளுக்கு கொடுத்து அதோட கான்ட்ராக்டு ஜூன் 2024 மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம வேலூர் சட்டமன்ற கேட்டிருந்தார், எங்கள் ஏரியாவில் கடைகள் இல்லை அப்படின்னு. அவரோட நாலேஜுக்காக சொல்கிறேன். கிட்டத்தட்ட அந்த அணைக்கட்டு தொகுதியில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 511 ஃபுல் டைம் கடைகள் இருக்குது, 276 பார்ட் டைம் கடைகள் இருக்குது, மொத்தம் 787 கடைகள் இருக்குது. இது வரைக்கும் ரன்னிங்கள் இருக்குது. இதில் பார்ட் டைம் ஃபுல் டைம் இருக்குது. புது கடைகள் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 800 பேருக்கு மேலே இருந்தால் பர்மனெண்ட் கடைகளும், 300 பேருக்கு மேலே இருந்தால் பார்ட் டைம் கடைகளும் உருவாக்கி கொடுக்கும். நம்ம மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனில் நூறு வாணிப கழகத்தில் லாரி டிரான்ஸ்போர்ட் எங்கெல்லாம் தேக்கமாக இருக்குது, அதில் டிரான்ஸ்போர்ட்டில் 650 ரூபா வாங்குறாங்க, 300 தான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. 17/10/2019 உங்கள் ஆட்சி காலங்கள் தான். உங்கள் 2019 ஒரு ரீஜனல் டெண்டர் கொடுத்துருந்தாங்க 2 கம்பெனிகளுக்கு. இந்த டெண்டரில் ஆர்னிகே என்டர்பிரைசஸ் ஈரோடு, ஜிங்க் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாமக்கல் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. நம்ம கவர்மெண்ட்டோட ஒன்றிய அரசோட சட்டப்பிரகாரம் 2 ஆண்டு கொடுக்கணும். அதில் நிறையா தவறு நடந்ததுன்னு சொல்லி அந்த ஃபோர்க்ளோ அதை டெம்பரவரியாக, அதாவது உடனே 28/2/2023 ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அன்ற தேதியில் டிபார்ட்மெண்டல் மூமெண்ட்டாக 1/3/2023 அன்னைக்கு தேதியிலேருந்து 30/6/2024 வரைக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் கழகம் மட்டுமே அந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணாங்க. அப்போலாம் எந்த தவறும் வரல. அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி காலங்களில், அதாவது 8/6/2023 உங்கள் ஆட்சி காலத்தில் அடுத்த ஆட்சி காலங்களில் அவங்களும் அதேமாதிரி ரீஜனல் டெண்டர்ஸ் கொடுத்தாங்க. முந்தைய அரசு 2 கம்பெனி கொடுத்தது, அடுத்த அரசு 3 கம்பெனி கொடுத்துருக்கு. அந்த ஆட்சி காலம் நிறையா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு என்னெல்லாம் கான்ட்ராக்ட் வேல்யூ போடுறோமோ அதை வேல்யூக்கு பதிலாக அங்கே இருக்கிற லோக்கல் சப்கான்ட்ராக்ட் யூஸ்வலாக என்ன பண்ணோன்னா, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறோம்னா அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையை செய்யணும். அவருக்கு அந்த அனுபவம் இருக்கணும், அவருக்கு லாரி இருக்கணும், லாரிலாம் இருந்தால் தான் அவர் அந்த அனுபவத்தில் வேலை செய்ய முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலங்களில் அனுபவமே இல்லாத, லாரியே ஓனாக இல்லாத 3 கம்பெனிகளுக்கு கொடுத்து அதோட கான்ட்ராக்டு ஜூன் 2024 முடிஞ்சுது. நம்ம அது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி 2019-24 இருந்த குறைகளையும் 2024 ஜூலைலேருந்து 20 உண்டான 2 இயர்ஸ் உண்டான காலங்களையும் மதிப்பீடு செய்து எங்கெல்லாம் தவறுங்கிறத நோட்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு உண்டான நிதித்துறை மூலமாக, கோர்பட்டி மூலமாக, எல்லா துறைகள் மூலமாக ஆளுகளை டீம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜூன் 2026 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் எல்லா துறை கவனத்தையும் கேட்டு எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட கருத்துக்களையும் ஆய்வு செய்து கண்டிப்பாக சிறப்பான ஒரு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.